அனைவருக்கும் வணக்கம். பெரியாழ்வார் அப்படின்னா விஷ்ணு சித்தர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வசிச்சுட்டு இருந்தார். தினமும் துளசி மாலை செய்து அந்த ஊரில் இருந்த வடபத்திர பெருமாளுக்கு அர்ப்பணிப்பார். அப்படி நல்ல பக்தியோடு வாழ்ந்த அந்த பெரியாழ்வார் ஒரு நாள் துளசி தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ துளசியின் அடியில் ஒரு பாப்பா கிடந்துச்சு. அழகா நகைச்சுவையாக இருந்த அந்த குழந்தையை பார்த்த உடனே இது பெருமாளோட அருள்னு நினைச்சாரு. அந்த பாப்பாவுக்கு கோதைன்னு பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கோதை பொண்ணு சிறு வயதிலேயே பெருமாளுக்கு ரொம்ப அன்பு கொண்டவள். பெரியாழ்வார் தினமும் செய்யும் மாலையை பார்த்து நான் தான் முதலில் அணிந்து பார்த்தால் பெருமாளுக்கு பிடிக்குமான்னு நினைச்சு ரகசியமாக மாலை அணிந்து பார்ப்பாளாம். பிறகு அதை மீண்டும் எடுத்து வச்சுடுவாளாம். ஒரு நாள் பெரியாழ்வார் அதை கண்டுபிடிச்சார். கோபம் கொண்டார். ஆனால் பெருமாள் கனவில் வந்து அவள் அணிந்த மாலையில் தான் எனக்கு சந்தோஷம், அதை தாருன்னு சொன்னாராம். அப்புறம் இருந்தே அந்த மாலைக்கு நாச்சியார் மாலைன்னு பேர் வந்துச்சு. கோதை அப்போதான் ஆண்டாள்னு அழைக்கப்பட்டாள். அதாவது தன்னை முழுமையாக ஆண்டவனுக்கே அர்ப்பணித்தவள். கோதை மனசு முழுக்க பெருமாளுக்கே அவங்க வாழ்க்கை கனவு பெருமாளோடு கல்யாணம் நடக்கணும்னு இதையே மனசில் வைத்து 30 பாசுரங்களாக திருப்பாவை எழுதினாள். அதில் பக்தியும் உறுதியும் காதலும் கலந்திருக்குது. அப்புறம் 143 பாசுரங்களாக நாச்சியார் திருமொழி எழுதினாள். அதில் எப்போ என் கல்யாணம் பெருமாளோடு நடக்கும்னு பேராசையோடு சொல்லிக்கிட்டே இருப்பாள். பிறகு ஸ்ரீரங்கநாதர் அவளை மணக்க விரும்பினாராம். பெரியாழ்வார் கோதையை ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து சென்றார். அங்கே கோதை பெருமாளின் சன்னதிக்குள் போனவுடனேயே அவரோடு ஒன்றாயிட்டாளாம். மனித உடலை விட்டு தெய்வத்தோடு கலந்து விட்டாள். இப்படி 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாராக ஆண்டாள். தமிழ் பக்தி இலக்கியத்தில் ஒரு சின்னமே ஆனால் இன்னைக்கு கூட மார்கழி மாதம் வந்தாலே போதும் எல்லா வீடுகளிலும் அவளோட திருப்பாவை ஒலிக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவள் பெயர் சொன்னாலே அவ்வளோ பிரபலம். ஆண்டாள் கோவில் என்று அவருடைய பெயரிலேயே ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கிறது.